அதாவது நல்ல ஸ்டாக்க எப்படி நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க? ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட்ல வச்சு நம்ம ஸ்டாக் முடிவு பண்ண முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் நெக்ஸ்ட் இயர் 10 இயர்ஸ்க்கு 2 செக்டார் வந்து மெயினா நான் பூம் ஆகும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட் செக்டார். ஓகே. நீங்க இப்ப வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா, அது ஸ்டாக் தான். ம். நீங்க ஸ்டாக்கும் கோல்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா, கோல்டு வந்து வெல்த் கிரியேஷன் டூலே கிடையாது ஆக்சுவலா. கோல்டுங்கிறது 1 லேக்குக்கு 20 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. 30 கம்பெனி வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் டைவர்சிஃபிகேஷன் பண்றேன்னு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்க வாங்குன ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 200% ரிட்டர்ன்ஸ் குடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து ரிட்டர்ன்ஸே இருக்காது. வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அண்ட் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் மிஸ்டர் அழகு விமலேஷ் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. சார் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அதுல வந்து நல்ல ஸ்டாக்க எப்படி நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்ப்பேன். ஏன்னா ஒரு கம்பெனி நல்லா வரணும்னா ஓனர் கண்டிப்பா தெரியணும். ஸோ ஓனர் வந்து எவ்வளோ ஸ்டாக் பெர்சன்டேஜ் ஹோல்டிங் வச்சிருக்காங்கன்னு பார்ப்பேன். அதுக்கப்புறம் கம்பெனியோட ஃபினான்ஷியல் அவங்க வந்து ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் க்ரோ ஆகிட்டே இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ வந்து க்ரோ ஆகலைனாலுமே ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த கம்பெனிக்கு வந்து கேஷ் ஃப்ளோ, அவங்களுக்கு எவ்வளோ கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்து அவங்க டெவலப் பண்ண முடியும். ஸோ கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சீப்பாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஐடிசியே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் காஸ்ட்லியான வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சார் சில ஸ்டாக் வந்து அந்த கிராஃப் பார்க்கும்போது ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு. ஓகே. ஆனால் 1 இயராக டவுனில் இருக்கு. ஆனால் திடீர்னு வந்து பூம் ஆகுது. நீங்கள் 6 மந்த்ஸ்னு சொல்கிறது போது கரெக்டாக? அது எப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டில் வச்சு நம்ம ஸ்டாக் முடிவு பண்ண முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான பாட்டமில் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து என்ட்ரியே கொடுக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன் ஆகிறத வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்க்கணும் நீங்கள். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டவுன்வர்ட் ஆவரேஜிங் மாதிரி கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஓகே. இப்போ வந்து ஸ்டாக் வந்து டவுனில் இருக்கும்போது ஸ்டாக் வாங்கலாமா? அது நல்லதா? கண்டிப்பாக டவுனில் இருக்கும்போது தான் வாங்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா உல்டாவாக பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டாக் ஏறிட்டே இருக்கும்போது தான் வாங்குவோம். அதே ஸ்டாக் டவுனில் போச்சுன்னா நம்ம பேனிக் ஆயிடுவோம். ஸோ எப்போ பேனிக் ஆவீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரிலனா அப்போ தான் நம்மளுக்கு பேனிக் வரும். ஸோ இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் பேனிக்காக பார்க்க மாட்டீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்ப்பீங்க. ஓகே சார். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது? இன்ஃப்ளேஷன் தான் ஆக்சுவலாக வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே மெயினான ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா விலைவாசி இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இன்ஃப்ளேஷனோட மீனிங். இப்போ உங்களுக்கே தெரியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால் என்ன ஆகுனா இப்போ நம்மளோட நார்மல் இன்க்ரீடியன்ஸ், இப்போ ஒரு கம்பெனிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே காஸ்ட்லி ஆயிரும். ஸோ அவங்க காஸ்ட்லி ஆகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகும், ரெவன்யூ கம்மியாகும், அவங்க எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அது அஃபெக்ட் ஆனால இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான ஃப்ளாஸ் இருக்கும்? இப்போ அது ஹை ப்ரைஸில் இன்வெஸ்ட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து லாஸில் தான் இருக்கும். ஆனால் அதை வந்து லாஸ் ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அது சார் நீங்கள் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் நெக்ஸ்ட் இயர் 10 இயர்ஸ்க்கு 2 செக்டார் வந்து மெயினாக நான் பூம் ஆகும்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட் செக்டர். இதுனா என்னன்னா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 9.5% தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம பீப்புள்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவே ஒரு பெரிய வேர்ல்டு பாப்புலேஷன், நல்ல பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரி. ஆனால் வெறும் 9.5% தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் மட்டுமா இல்லை ஓவராலே? ஸ்டாக் மார்க்கெட்டில் வெறும் 9.5% தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னும் பீப்புளுக்கு அவேர்னஸ் நிறைய பேருக்கு வரும். எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து அந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்டார் வந்து ரொம்ப பூம் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இருக்குது. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்கரே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று இருக்குது, க்ரோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பூம் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அப்போ டெபாசிட் இருக்குது பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து பூம் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ செகண்ட் செக்டர் என்ன செக்டர் பார்க்குறோன்னா டேட்டா சென்டர். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏஐ வந்து இப்போ பூம் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து டேட்டா சென்டர் வந்து ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக கொடுத்துட்ருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சார் இந்த பேங்கிங் செக்டர் பற்றி உங்களோட ஒப்பீனியன்? பேங்க் பக்கமே நான் போக மாட்டேன் யூஸ்வலாக. ஏன்னா பேங்கிங் செக்டர் இப்போ HDFC பேங்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லாஸ்ட் 5 to 10 இயர்ஸாக வந்து எந்த ரிட்டர்ன்ஸுமே கொடுக்கல. லிட்டராக 0 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே கம்மி தான். இப்போ HDFC பேங்க்னால என்ன டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எதுவும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்காது. மேபி நீங்கள் வந்து இப்போ IDFC பேங்க், கர்நாடகா பேங்க் அந்த மாதிரி பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து ஒரு மினிமல் க்ரோத் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஐடி செக்டர் பூம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து
ஐடி செக்டார் வந்து இப்போ டவுன்வர்ட் ஃபேஸில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு வந்து வெறும் 8 to 10% ஒரு நார்மல் ரிட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் ஐடி பூம் வந்து மறுபடியும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வராது எனக்கு தெரியும். ஓகே சார், நீங்கள் வந்து எந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? நான் யூஸ்வலாக வந்து இண்டிகேட்டர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு கேண்டில் ப்ரைஸை பார்த்தா நம்ம எப்படி மூவ் ஆகுன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இப்போ கேண்டில் எப்படி மூவ் ஆகுதுன்னு அதை வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். நீங்கள் இண்டிகேட்டர்னு கேட்டிங்கன்னா 50 EMA 100 EMA வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்டை வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சார், ஃபஸ்ட்டு வந்து பேசிவ் இன்வெஸ்டிங்னா என்ன, ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா என்ன, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பேசிவ் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதுதான் உங்களுக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்வெஸ்டிங். நம்ம வந்து இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணுறது வந்து பேசிவ். இதே ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டியை பீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிக் பண்ணி நம்ம அதிக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங். ஸோ வந்து இப்போ யங்ஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டிங் தான் பண்ணணும். ஸோ நீ ஏஜ் போக போக உங்களோட ரிஸ்க்கு வந்து கம்மி பண்ணணும் நீங்கள். ஆனால் இப்போலாம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 22 இயர்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் வராங்க, அவங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ் வாங்குறாங்க, நிஃப்டி ETFs வாங்குறாங்க. அது வந்து மூவே ஆகாது. அதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் 1 crore வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க நீங்கள். ஸோ சேஃபான இது வேணும். அவங்க தான் வந்து இந்த மாதிரி ETF பீஸ்ன்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 22 இயர்ஸுங்கிறது வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கிற வேண்டிய ஏஜ் அது. ஸோ அந்த ஏஜில் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டிங்னா பண்ணணும். எது பெட்டராக இருக்கும், பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரும்? நீங்கள் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்வெஸ்டிங்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஆனால் யங் ஏஜாக இருக்கும்போது ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போ வந்து உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, எப்படி வந்து அலோகேட் பண்ணுவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை? நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த அலாட்மெண்ட் கொடுக்குறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான் கொடுப்பேன், ஸ்டாக்ஸ்க்கு கொடுப்பேன். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் இருக்கும்? 50% வந்து நான் ஸ்டாக் அலாகேட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஸ்டாக் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். பேலன்ஸ் 20% வந்து நான் வந்து கோல்டுக்கு ப்ரிஃபர் கொடுப்பேன். அதாவது ஃபிசிக்கல் கோல்டா டிஜிட்டல்லாம்? நான் வந்து ஃபிசிக்கல் கோல்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம கோல்டு ETF, கோல்டு பீஸ் அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அது பேலன்ஸ் 20% வந்து சேஃபான டெப்ட், பாண்டு அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும். இது ரிமைனிங் 10% வந்து நான் கிரிப்டோவுக்கு தான் கொடுப்பேன். கிரிப்டோனா பிட்காயின், எத்தீரியம், அதை தவிர எதுவுமே கிடையாது. இந்த சின்ன மீம் காயின்ஸ் அதுக்கெலாம் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட இது வந்து 50 வந்து ஸ்டாக்கு, 20 கோல்டு, 20 பாண்டு, அப்புறம் 10% வந்து கிரிப்டோ. ஓகே, எதனால 50% வந்து நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஏன்னா பாதி வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இப்போ ஸ்டாக்ல தான் நிறைய ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. கம்பேரிட்டிவ் நீங்கள் அலோகேட் பண்ணதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் தான். அதில் நீங்கள் எப்படி வந்து 50% அலோகேட் பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் தான். நீங்கள் ஸ்டாக்கும் கோல்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா கோல்டு வந்து வெல்த் கிரியேஷன் டூலே கிடையாது. ஆக்சுவலாக கோல்டுங்கிறது ஒரு சேஃபான ஒரு சேஃப் ஹேவன் சொல்லுவாங்க, ஒரு எட்ஜிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்லாமல் வேறு எதுலேயுமே நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அதில் தான் வந்து மேஜராக வந்து ஹோல்ட் பண்ணணும். ஒரு சேஃப் ஆப்ஷன் அதுக்காக தான் என்ன குறைச்சி இருக்குன்னா சேஃபுக்கு வந்து டெப்ட் சொல்லியிருக்கேன். ஸோ டெப்ட் வந்து உங்களுக்கு சேஃபாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கோல்டும் 10% இருக்குது சேஃப், அதுவும் சேஃப் தான். ஓகே, டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? இப்போ டைவர்சிஃபிகேஷனால எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். இப்போ வந்து டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கூட வந்து கீழே விழுந்துருச்சுன்னா எல்லா முட்டையும் போயிடும். நான் சொன்னேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஸ்டாக்கில் எல்லாத்துலேயும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபால் வந்துச்சுன்னா உங்களோட கேபிட்டல் எல்லாமே லாஸில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் பிரித்து டைவர்சிஃபை பண்ணி போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா பீப்புளுக்கும் மைண்டில் இருக்குது. ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ 1 lakh வச்சுருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டாக் வச்சுருந்தா ஓகே. 1 lakhக்கு 20 ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க, 30 கம்பெனி வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நான் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறேன்னு. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் வாங்கின ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 200% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து ரிட்டர்ன்ஸே இருக்காது. ஏன்னா நீங்கள் மல்டிபிளாக சின்ன அமௌண்ட்டாக பண்ணி ரொம்ப டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரில இப்போ. ஸோ அது டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி சார் 20 ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த பர்சன்டேஜ் வைஸ் வர பார்க்கும்போது ஒன்றா தானே இருக்குது. அதுதான் தப்பு. இப்போ 20 ஸ்டாக்ல பண்ணுறீங்க நீங்கள், இந்த ஒரு ஸ்டாக் வந்து 100% கொடுத்தாலுமே அதில் அமௌண்ட் இன்வெஸ்டர் அமௌண்ட் வந்து வெறும் 5,000 பண்ணியிருப்பீங்க, இன்னொரு ஸ்டாக்ல 5,000 பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அது லாங் டேர்மாக இருக்கும்போது ஷார்ட்டாக தான் இருக்கும். எப்போதுமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து கம்மியான ஸ்டாக்ல வந்து டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் ஒரு ரியல் வெல்த் எப்போ ஜென்ரேட் பண்ண முடியும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரே ஸ்டாக்ல வந்து நீங்கள் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நீங்கள் ஐடிசி வந்து 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. இதே நீங்கள் ஐடிசி மட்டும் 10,000 ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும்.
ஆனால் நீங்கள் டேரெக்டாக 10,000 ஸ்டாக்கும் ஒரே நேரத்தில் வாங்க முடியாது உங்களால். ம். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் டைவர்சிஃபிகேஷனில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதம் வந்து நீங்கள் ஐடிசி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து வேறு புது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அடுத்த மாதம் புது ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் அமௌண்ட் வந்து அங்கங்கே சதறி போய் தான் இருக்குமே தவிர ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகாது. இப்போ நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ராக்கெட் ஜிஞ்சுவாலா இருக்காங்க, அவங்க வந்து டைட்டனில் மட்டுமே அக்குமுலேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாங்க. இல்லை அதே மாதிரி வந்து இப்போ வந்து வாரன் பஃபெட் பார்த்துக்கோங்க, அவர்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 7 to 10 ஸ்டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டைவர்சிஃபிகேஷனோட சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே சார், இந்த எஸ்ஐபி இருக்குது. எஸ்ஐபி வந்து மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் வந்து ஸ்டாக்லேயே வந்து எஸ்ஐபி இருக்கிறத பார்த்துருக்கோம். அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி பண்ணுறதுங்கிற ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா வந்து ரிஸ்க் ஃப்ரீ. ஒரு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஸ்டாக்கு வரணும். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கணும். நீங்கள் இந்த ஸ்டாக்கை எப்படி படிக்கிறது, எப்படி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து சேஃபாக இல்லையா அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும். லம்சமாக ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதே வந்து ஓரளவுக்கு ரிஸ்க் மாதிரி தான் நம்மளுக்கு, சரிங்களா? ஸோ ஸ்டாக்கில் எஸ்ஐபி பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்? அதாவது ஒரு ஸ்டாக்கும் ஒரு தடவை தான் வாங்குவோம், அது க்ரோத்தை பார்த்து நம்ம எப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐபின்றது மாதம் அந்த ஸ்டாக்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோபே ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு க்ரோத் கொடுக்கும்? நீங்கள் வந்து இப்போ ஒன்ஸ் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை பார்க்கவே கூடாது. அது ஃபஸ்ட்டு இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஐயோ விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எஸ்ஐபி பண்ண பயமாக இருக்கும். டவுன் ஆனாலுமே சரி, ஐயோ இன்னும் டவுன் ஆகுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக வரும். ஸோ நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தாலே அது வந்து லாங் டேர்முக்கு தான் பண்ண போகிறீங்கன்னு மைண்ட் செட்டில் தான் பண்ணுவீங்க. ஸோ லாங் டேர்ம் பண்ணும்போது ரீசன்ட் ஃப்ளக்சுவேஷன் ப்ரைஸை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது. ஸ்டார்ட் பண்ணது ஒரு வருஷத்துக்கு பார்க்காதீங்கன்றீங்களா? ஒரு வருஷத்துக்கு பார்க்காம இருக்கிறது பெட்டர். ஓகே சார், இந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சார். தேங்க்யூ.